ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. பட் அவங்களோட பேர் என்னன்றதை நான் மறந்துட்டேன். மேபி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சிஸ்டர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வீடியோனா, அக்கா நீங்க இவ்ளோ வேலை பாக்குறீங்க, பீரியட்ஸ் டைம்ல உங்களோட வேலை எல்லாத்தையும் நீங்க எப்படி பாப்பீங்க, பீரியட்ஸ் டைம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்காதா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோவான்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா நான் பண்ற விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா என்னன்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெதன் பிறக்கிறது வரைக்கும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். கரெக்டான பீரியட்ஸ் டேட் வந்து இல்ல. பட் இப்போ ஒரு 3 இயர்ஸா வந்து ரெகுலரா வந்து பீரியட்ஸ் டேட் வந்து ஒரே நாள்ல தான் வந்து இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருக்கும். சில டைம் 5 நாள், சில நாள் 7 நாள் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் போடும்போது சில டைம் 3 நாள் முடிச்சுட்டு 4வது நாளே வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சிருவேன். அப்போ கேட்பாங்க, "அக்கா நான் இப்பதான் பீரியட்ஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள விளக்கேத்துறீங்க வீட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா, "ஏன் நீங்க இவ்ளோ நாள் ஆச்சு இன்னும் விளக்கே ஏத்தல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீடியோஸ் வரல அப்படின்னா. அது வந்து மாறிட்டே தான் இருக்குமே தவிர, எனக்கு வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. சில டைம் 3 டேஸ், சில டைம் 5 டேஸ், சில டைம் 7 டேஸ்லாம் வந்து இருக்கும். அதனால என்னுடைய பீரியட் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்படிதான் வந்து இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல இவ்ளோ வேலை பாக்குறீங்களே, மத்த நாள்ல வேலை பாக்குற மாதிரி உங்களால பீரியட்ஸ் டைம்ல வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நான் எப்படி டெய்லி என்னோட ரொட்டீன் இருக்கோ, அதே மாதிரி தான் பீரியட்ஸ் டைமுமே வந்து இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர பெயின் இருக்கும். இப்பவும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா பெயின்லாம் இல்லாமலாம் இருக்காது. ரொம்ப பெயினா தான் வந்து இருக்கும். பட் இந்த மாரி பெயின் இருக்கும்போது, நான் வந்து எனக்கு முடியலன்னு உட்கார்ந்துட்டே இருந்தேன் அப்படின்னா, என்னோட பெயின் இன்னும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுலருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும். அதை தாண்டி நான் பண்ற வேலைகள நான் தான் பண்ணி ஆகணும். அது எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், என் வீட்டு வேலையாகட்டும் இருக்கட்டும், என்னோட ஃபேமிலிய பாத்துக்கிறதா இருக்கட்டும், என் பசங்கள பாத்துக்கிறதா இருக்கட்டும், என்னோட பொட்டிக் ஒர்க்கா இருக்கட்டும், யூடியூப் வேலையா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் தான் பண்ணணும்னா, நான் தான் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட நான் இப்ப ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நார்மலா எந்திரிச்சு குளிப்பேன்ல. பட் பீரியட்ஸ் டைம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பேன். ஒரு 1 ஹவர் லேட்டா வந்து எந்திரிப்பேன். ஆனா எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சுடு தண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து காலையில ஹேர் வாஷ் வந்து பண்ணிப்பேன். ஆம், இன்னொரு விஷயம் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது நான் பண்ற விஷயங்கள தான் ஷேர் பண்றேன். இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே சரியா இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான பாடி சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதனால நான் எனக்கு இருக்கிறத உங்களோட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதுனாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே அத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். காலைல எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயமா நல்ல சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சு குளிப்பேன். அப்படி குளிக்கும்போது ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா, பாடி வந்து ஒரு மாரி ரொம்ப லேசான மாதிரி வந்து இருக்கும். காலையில குளிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவேன். அதனால பீரியட்ஸ் டைமா இருந்துச்சு அப்படின்னா, டெய்லி மத்த நாள்ல குளிக்கிறது தான். இருந்தாலும் ஒரு 1 ஹவர் லேட்டா எந்திரிச்சா கூட ஃபர்ஸ்ட் விஷயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு, பாத்ரூம் எல்லாம் போய் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயமா ஹீட்டர் போட்டு வந்து குளிச்சுருவேன். குளிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் நிப்பேன். அது ஏன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் பீரியட்ஸ் டைம்ல அந்த வெயில்ல வந்து தலைய காய வச்சுட்டு நிக்கும்போது, ஒரு மாரி ரொம்ப எதமா எனக்கு வந்து இருக்கும். மத்த நாள்ல அத பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, பண்ணவே மாட்டேன். மத்த நாள்ல அத பத்தின தாட் எனக்கு வந்து சுத்தமா வராது. பட் வந்து வெயில்ல வந்து கண்டிப்பா நிப்பேன். நிக்கும்போது எனக்கு பர்சனலாவே ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி ஃபீல் வந்து ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் பத்தி முக்கியமா சொல்லணும். அந்த டைம்ல சாரி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கும். அதனால எனக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுப்பேன். மேக்ஸிமம் நைட்டி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டைட்டா இருக்கிற பேண்டோ, ட்ராக்கோ அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மேபி நான் ஷூட்ல இருக்கேன், வேற ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, நான் அத வந்து பண்ணி தான் ஆகணும். சாரி கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். பட் இல்ல நான் வீட்ல தான் இருக்கேன் அப்டின்னும்போது, நான் வந்து
ரொம்ப நார்மலா ரொம்ப லேசா இருக்க மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க காட்டன் போட்டா ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கன்னு. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷைனிங்கா இந்த சிந்தட்டிக்ல வந்து இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல நான் மேக்ஸிமம் வந்து சிந்தட்டிக் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். காட்டனை விட எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். காட்டன் போடும்போது எனக்கு ஏதோ அங்கங்க குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்டியோ, அதாவது உள்ள இன்ஸ்கர்ட் போடாம நிறைய நாள் நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படின்னா நார்மலா வீட்டுக்குள்ள இன்ஸ்கர்ட் போடாம நைட்டி மட்டும் கூட போட்டிருக்கேன். சும்மா ஒரு அதாவது என்ன சொல்றது, உள்ள ட்ராக் மாதிரி போடுவாங்கல்ல சின்னதா, அந்த மாதிரி போட்டுட்டு இன்ஸ்கர்ட் ஃபுல்லா போடாம வந்து இருந்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி வந்து கண்டிப்பா வந்து பார்த்துப்பேன். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில குளிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நிஜமாவே ரொம்ப நார்மலா வந்து இருப்பேன். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபிளாஸ்க்ல சுடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எனக்காக போட்டு வந்து வச்சுப்பேன். மத்த நாள்ல நார்மலா பச்சை தண்ணி தான் குடிப்பேன். பட் வந்து பீரியட்ஸ் டைம் இருக்கும்போது எனக்கு சுடு தண்ணி குடிக்கும்போது என்னோட பெயின் கொஞ்சம் கம்மி ஆகுற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பெயின் சுத்தமா வந்து இருக்காது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, சுத்தமா பெயினே இருக்காது. பட் செகண்ட் டேலாம் என்னால மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். அதனால சுடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல ஃபிளாஸ்க்ல போட்டு வந்து வச்சுப்பேன். எனக்கு வந்து காலி ஆகுதுன்னா மறுபடியும் போயிட்டு சுடு தண்ணி தான் போட்டு வந்து குடிப்பேன். இப்போ குடிக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலையில குளிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு தான் வந்து படுப்பேன். நான் நிறைய வேலை பார்க்குறேன். பட் டெய்லியும் வந்து சுடு தண்ணி வச்சு நைட்ல குளிப்பேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நைட்ல சில நாள் குளிக்காம வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட வந்து படுத்திருக்கேன். ஆனா பீரியட்ஸ் டைம்ல கம்பல்சரி நைட்டு எனக்கு எப்பவுமே தலை குளிச்சா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். மேபி உங்களுக்கு தலை குளிச்சா சைனஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்க தலை குளிக்க வேண்டாம். பட் உடம்புக்கு வந்து குளிச்சுட்டு படுங்க. எனக்கு எப்பவுமே நார்மல் தண்ணி படுறத விட சூடா தண்ணி படும்போது இன்னும் என்னோட பாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி லேசான மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா காலையில குளிக்கிற மாதிரி நைட்டு ஒரு தடவை, அது எவ்வளோ 11 மணி இல்ல 1 மணி ஆனா கூட ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த இடுப்பு கீழே ஃபுல்லாவே ரொம்ப பெயினா வந்திருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி டைம்ல அப்படின்னா, தண்ணி வந்து நல்லா வந்து அதாவது நம்ம உடம்புக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டு ஆஹ் கால்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். அந்த பாதம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்து குடுக்கும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாத்ரூம்குள்ள போயிட்டு, ஒரு டப்புல தனியா வந்து ஒரு கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு, கொஞ்சம் வெதுவெதுப்புனா ரொம்ப சூடும் இல்ல, ரொம்ப கம்மியான எதுவும் கிடையாது. நம்ம கால் உள்ள வச்சா பொறுக்குற அளவுக்கு வந்து வச்சுப்பேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து இந்த கால் 2த்தையும் எடுத்து கொஞ்சம் பெரிய பக்கெட் மாரி கொஞ்சம் எடுத்துப்பேன். அப்போ ஒரு சேரோ ஏதாவது போட்டு ஒரு பெரிய அந்த அந்த பக்கெட்குள்ள கொஞ்சம் கல் உப்பு போட்டு என்னோட கால் 2த்தையும் எடுத்து உள்ள வச்சுருவேன். கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் பாத்ரூம்ல உட்கார்ந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பா பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த காலையில இருந்து பாக்குற வேலைக்கான ரிலாக்சேஷன் வந்து அப்பதான் கிடைக்கும். இந்த கல்லுப்பு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றது, அந்த ஹீட்டோட சேர்த்து அந்த கல்லுப்பு போட்டு குளிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலோட மொத்த பெயினும் வந்து அதுல வந்து இறங்கிடும். கண்டிப்பா உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் தான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலை நல்லா உள்ள விட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து என் முதுகுல இடுப்புல எல்லாம் வந்து ஊத்திப்பேன். அது ரொம்ப ரிலீஃபா வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லா குளிக்கவே வந்து ஆரம்பிப்பேன். எனக்கு மேக்சிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது கண்டிப்பா நைட் டைம்ல வந்து எனக்கான டைமா நான் பீரியட்ஸ் டைம்ல வந்து கண்டிப்பா எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு காலையில இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். நைட்டு தூங்கும்போது எந்த பாடி பெயினும் இல்லாம, அடுத்த நாள் எந்திரிச்சு வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றேன் பீரியட்ஸ் டைம்ல. ஒரு 5 டேஸ் இருக்குன்னா, 5 டேஸும் நைட்டு 10 மணி கூட சில டைம் வேலை வந்து முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா, ஐயோ 10 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் குளிக்கணுமாலாம் யோசிக்க மாட்டேன். கண்டிப்பா இத பண்ணிட்டு படுத்தேன்னா, நான் இன்னும் நிம்மதியா ரொம்ப ரிலாக்ஸா வந்து தூங்குவேன். அதனால இந்த விஷயத்த வந்து நான் ஃபாலோ வந்து பண்றேன். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பீரியட்ஸ் டேட் வருது அப்படின்னா, முன்னாடியே வீட்ல வந்து சொல்லிடுவேன். தங்கம் எனக்கு பீரியட்ஸ் டேட் வரப்போது. எனக்கு வந்து ஒரு
ஏதாவது வந்து சோடாவோ இல்லைனா வந்து லைம் ஜூஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்ப்ரைட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து கம்பல்சரி வந்து வைக்க சொல்லுவேன். உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, மதியத்தில் ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னும் போது ஒரு கிளாஸில் வெறும் பிளைன் சோடா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த பிளைன் சோடாவில் கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் புழிஞ்சு அந்த கேஸோட குடிக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். பெயின் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதனால நான் அதை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுவேன். மேபி நீங்க இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி வந்து பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடியே சொல்லுங்க. ஒரு தப்பும் கிடையாது. நம்ம யோசிப்போம், என்னடா இது நமக்காக போய் ஒரு விஷயத்த போய் நம்ம சொல்றதா, சரி விடு பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நாள் ஃபுல்லா வீட்டுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அப்ப நமக்காக ஒரு விஷயம் கேட்டு வாங்கிக்கிறதுல ஒரு தப்புமே வந்து கிடையாது. அதனால நம்ம போய் வாங்கிக்கலாம். அந்த டைம்ல நீங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்தி போய் வாங்கிட்டு வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வலி இருந்துச்சுன்னா முடியாம அப்படியே கூட நம்ம படுத்துட்டு இருப்போம். ஆனா நம்ம போய் நமக்கான ஒரு விஷயத்த பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணவே மாட்டோம். அதனால வீட்டுல இருக்கிட்ட சொல்லுங்க, எனக்கு வந்து இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு ஆப்வியஸா தெரியும் எப்போ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா வீட்டுல வந்து வச்சுட்டு போக சொல்லுங்க. உங்களுக்கு முடியாதப்போ ஒரு லெமன் புழிஞ்சு கண்டிப்பா குடிங்க. உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா, பீரியட்ஸ் இப்போ காலையில வந்துருச்சுன்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் தேவேஷ் கிட்டயும் ஸ்ரதன் கிட்டயுமே சொல்லிடுவேன், தங்கம் அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு பீரியட்ஸ், அதனால என்னை அதிகமா வந்து கத்த வைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படின்னு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா நிஜமாவே பீரியட்ஸ் டைம்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நார்மலா இருக்கிறத விட இன்னும் நான் நார்மலா பாக்குற வேலையை தான் அந்த டேலையும் வந்து பார்ப்பேன். ஆனா என்னை மீறி எனக்குள்ள வந்து ஒரு கோவம் வரும். என்னன்னா நான் மட்டும் வேலை பார்க்குறேன், நான் மட்டும் இது பண்றேன் அப்படின்ற டென்ஷன் வந்து ஆப்வியஸாவே வந்து இருக்கும். பட் பீரியட்ஸ் டைம்னு இல்லை, எல்லா டைம்லயும் என் வீட்டில் இருக்கவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வந்து பார்த்து கொடுப்பாங்க. அது என் பசங்களா இருக்கட்டும் இல்லைன்னா என் ஹஸ்பண்டா இருக்கட்டும். அக்கா குழந்தைங்க கிட்ட எல்லாம் பீரியட்ஸை பத்தி சொல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என் பசங்க கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். ஸ்ரதனுக்கு பீரியட்ஸை பத்தி என்ன ஒரு தாட் இருக்குலாம் தெரியல. அவனுக்கு இப்பதான் வந்து 3 வயசு ஆகுது. ஆனா அம்மாவுக்கு பீரியட்ஸ் டைம், அம்மாவுக்கு வலிக்கும் அப்படின்றது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது அவனுக்கு நல்லாவே வந்து தெரியும். பட் தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். தங்கம் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து போகும், அதனால அம்மாவால ரொம்ப வேலை செய்ய முடியாது, அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னை தாண்டி என் ஹஸ்பண்டுமே வந்து சொல்லுவாரு. அப்போ என் பசங்களுக்கு வந்து தெரியும் அம்மாக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வேலை வந்து எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. என்னன்னா வீடு பெருக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் நார்மலாவே எனக்கு எல்லா விஷயத்துலயுமே சப்போர்ட் பண்ணுவாரு. பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே. பட் இன்னும் பீரியட்ஸ் டைம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்னை வந்து பார்த்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்றதை தாண்டி பாத்துக்கலனாலும் பாத்துக்க சொல்லுங்க. உங்களோட வேலையை செய்ய சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு முடியல, இதை நீங்க வீட்டுல இருக்கவங்க பண்ணிதான் ஆகணும்னு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களை அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, புரிஞ்சுக்கிறவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்லாமலே நமக்கான வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. பட் இல்ல நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லைன்னா தயவு செஞ்சு இனிமே சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு முடியாது, ஒரு நாள் சமைக்க முடியாதுன்னா சமைக்க முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. என்னால இன்னைக்கு வேலை பார்க்க முடியாது, இந்த பாத்திரம் இருக்குன்னா கொஞ்சம் பாத்திரத்தை தேய்ச்சி கொடுங்கன்னு சொல்லுங்க. துணி வாஷிங் மிஷின்ல இருக்குன்னா கொண்டு போய் காய வைக்க சொல்லுங்க. வீடை பெருக்கி மாப் போட்டு துடைக்க சொல்லுங்க. ஒரு தப்பும் கிடையாது. நம்ம மாசத்துல எல்லா நாளும் வேலை பார்க்கிறோம். நம்மளால முடியாத அன்னைக்கு என்னால முடியாதுன்னா இன்னைக்கு செய்ய முடியாது, இன்னைக்கு என்னால சமைக்க முடியாதுன்னா என்னால சமைக்க முடியாது, ஒரு நாள் வெளியில வாங்கிட்டு வாங்கன்னா வெளியில வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப எனக்கு முடியல, எனக்கு நான் குளிச்சுட்டு வந்து நைட்டு படுக்கிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டா இருக்கட்டும் தேவேஷா இருக்கட்டும், சில டைம் ஸ்ரதன் கூட பண்ணுவான். ரொம்ப பெயினா இருக்கா அப்படின்னு என்னோட ஷோல்டர்ல இருந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டு இல்லைன்னா தேவேஷ் யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா அமுக்கி விடுவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா என் வீட்டுல இதெல்லாம் பண்றாங்கன்றதுக்காக நான் சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். நம்ம அதிகபட்சமா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம வேலையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்துச்சுனாலே நம்ம வந்து கண்டினியூஸா வேலை வந்து பார்ப்போம். பட் நிறைய வீடுகள்ல ஹஸ்பண்ட் வந்து அதை பண்றது இல்லை. நிறைய ஜென்ஸ் வந்து ஆக்சுவலா நம்மளோட வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. எனக்கு நேத்து கூட ஒரு பிரதர் வந்து சைதாப்பேட்ல இருந்து கால் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஜென்ஸ் வந்து பாக்குறீங்க. மேபி யாராவது ஜென்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃப்க்கு கொஞ்சமாவது சப்போர்ட் வந்து பண்ணுங்க. மத்த நாள்ல நீங்க பண்றதை தாண்டி
பீரியட்ஸ் டைம்ல கண்டிப்பா நாங்க இதை வந்து எதிர்பார்ப்போம். எங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா உனக்கு வலிக்குதா, இப்ப வலி எப்படி இருக்குன்னு கேட்கிற ஒரு வார்த்தை மட்டும் கூட போதும். எங்களை வந்து நாங்க வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபுக்கு பீரியட்ஸா இருந்துச்சுன்னா உங்களோட வேலையை கண்டிப்பா ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ கோவத்துல கத்துறாங்க அப்படின்னா கூட, ஓகே அவளுக்கு பெயின் இருக்கு அதனால கத்துறான்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து இருப்பாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா இவளுக்கு மட்டும்தான் என்னமோ பீரியட் வந்த மாதிரி பண்றாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் செம கோவம் வரும். நான் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பேன், தங்கம் நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத, உன் ஃப்ரெண்ட ஒரே ஒரு நாள் மட்டும் பேடு கொடுக்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு அப்படி அந்த ப்ளீடிங்கோட அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டு பாரு தங்கம். எவ்வளவு ஈஸியா வந்து சொல்றான்டா அவன். எனக்கு அவ்வளவு கோவமா வந்துச்சு, ஏதாவது கேட்டுடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வந்து தெரியும். ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு ப்ளீடிங் வந்து ஆகுது, இதை தாண்டி நம்ம ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், இதை தாண்டி ஃபேமிலியை பார்க்கணும், நமக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது ஆப்வியஸா நமக்கு டென்ஷன் இருக்கதான் வந்து செய்யும். இந்த டைம்ல அமைதியா இருக்கணும், நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீங்க அப்படி இருங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் அந்த மாதிரிதான் வந்து இருக்கேன். இப்ப எனக்கு வந்து நான் அழணும்னு தோணுச்சுன்னா அழுவேன், எனக்கு கோவப்படணும்னு தோணுச்சுன்னா அந்த டைம்ல கோவப்படுவேன். பட் என் வீட்டுல இருக்கவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நான் ஏதாவது கொஞ்சம் கோவமா பேசினா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நார்மல் ஆனனா கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல தங்கம் விடு, நீ உனக்கு பெயின்ல தான் பேசுறன்றதை புரிஞ்சுக்கும் போது அடுத்த தடவை இதை பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு ஆப்வியஸா வந்து தோணும். அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு உங்களோட கஷ்டத்தை சொல்லி புரிய வைங்க. உங்க பசங்க வந்து பொம்பளை பசங்களா இருக்கட்டும், ஆம்பளை பசங்களா இருக்கட்டும். இப்ப தேவேஷ் வந்து இருக்கானா, நான் சொல்லுவேன், தங்கம் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ்னா ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா தேவேஷோ இல்ல அவரோ, அவர் வந்து உள்ள போய் பெட்ஷீட் எல்லாம் மடிக்கிறாரு, பெட்ரூம் நீட் பண்றாரு அப்படின்னா தேவேஷ் நான் சாப்பிட்டு முடிச்சோடனே தட்டு பாத்திரம் எல்லாம் கொண்டு போய் போடுவான். அவன் தட்டை அவன் வாஷ் பண்ணி வைப்பான், வீட்டை வந்து பெருக்கி கொடுப்பான். அம்மா ஏதா பண்ணவா, உனக்கு சுடு தண்ணி வச்சு தரவா, இல்லைன்னா வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கவான்னு எனக்கு வந்து கேட்பான். எதனால இதெல்லாம் கேட்கறான் அப்படின்னா நான் சொல்லுவேன், தங்கம் அம்மாவுக்கு வந்து ஃபுல் டே இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து ஆயிட்டே இருக்கு தங்கம், அம்மா ரொம்ப டயர்ட் ஆகுறேன். நான் அவங்ககிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், உனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலனா கூட நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க. ஆனா அம்மா வந்து எனக்கு வந்து இந்த 5 டேஸும் இப்படி ப்ளீடிங் வந்து போயிட்டே தான் இருக்கும், இதுலயே தான் நான் வந்து வேலை பார்க்குறேன் தேவேஷ் அப்படின்னும் போது அவனுக்கு ஆப்வியஸா வந்து புரியுது, ஓ அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்ககிட்ட சொல்ற விஷயம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் அப்பா எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுதோ அது மாதிரி நாளைக்கு நீ உன் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, உன் கூட படிக்கிற பசங்களுக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் நீ அவங்கள பார்க்கும்போது நம்ம அம்மா மாதிரி, நம்ம அக்கா மாதிரி, நம்ம தங்கச்சி மாதிரி அப்படிதான் பார்க்கணும். பொண்ணுங்க வந்து இவ்வளவு ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்றோன்ற எல்லா விஷயத்தையும் நான் தேவேஷ் கிட்ட ரொம்ப ஓப்பனாவே வந்து பேசுவேன். அதனாலதான் அவனால என்னோட வலியை வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது. என்கிட்ட சொல்வான், நீ படுமா நான் உனக்கு என்ன முதுகு அமைக்கி விடுறேன். நிறைய டைம் எனக்கு கால் அமைக்கி விட்டுருக்கான். மதியத்துல கொஞ்ச நேரம் படுக்கும்போது நீ தூங்கு, நான் தம்பியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரதன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வந்து பாத்துப்பான். தேவேஷ் ஸ்ரதனுக்குமே வந்து சொல்றேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனாலம்மா நீ படுமா, நான் வந்து டிவி பாக்குறேன் அமைதியான்னு சொல்ற அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களோட பசங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி வந்து கொடுங்க. அதிகமா காஃபி டீ இந்த மாதிரி குடிக்காதீங்க. மோரோ இல்லைன்னா வந்து தண்ணி நிறைய கண்டிப்பா வந்து குடிங்க. நார்மல் டைம் குடிக்கிறத விட மோர் அதிகமா எடுத்துக்கோங்க. உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. சில பேரெல்லாம் பேட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. கொஞ்சமா தானே ப்ளீடிங் வந்து இருக்கு, நம்ம ஈவினிங்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருப்பாங்க. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆவது பேட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ கம்மி இருக்கோ, எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பேட் வச்சுட்டே இருக்கும்போது சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் வச்சிருக்கும் போது அந்த இன்னர்ல அந்த இதாகிறது, உங்களுக்கு வந்து இச்சிங் வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி சுடு தண்ணி வச்சு, எப்பெல்லாம் ரெஸ்ட் ரூம் போறீங்களோ அப்பெல்லாம் சுடு தண்ணி வச்சு நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸை வந்து வாஷ் பண்ணுங்க. அது வந்து பேசிக்கா வந்து பண்ணுங்க. நான் அதை வந்து பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது பெயின் ரொம்ப ரிலீஃபா வந்திருக்கும். எப்பெல்லாம் ரெஸ்ட் ரூம் போறனோ அப்பெல்லாம் கண்டிப்பா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து வாங்க. சுடு தண்ணி வந்து குடிங்க. இல்ல உங்களுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா ஜில்லுன்னு குடிங்க. ஏதாவது அந்த டைம்ல கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, நான் அதையுமே வந்து சொல்லிடுறேன். நிறைய பேரோட வீட்டுல பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா தனியா படுக்கிறது, தனியா பிளேட் வச்சு சாப்பிடுறது. ஏன்னா இன்னும் கூட சில பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கா. நான் வந்து எல்லாரோடையும் ஒன்னாதான் இருப்பேன். எங்க மாமியார் வீட்லயுமே அப்படிதான், பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா தனியா படுக்கணும் அந்த மாதிரி எந்த பழக்கமும் வந்து கிடையாது. அவங்க பொண்ணை எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரிதான் என்னையுமே வந்து பார்ப்பாங்க.
நான் வந்து என் ஹஸ்பண்ட் என் பசங்களோட தான் வந்து தூங்குவேன். அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த பெட்ஷீட் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி அதெல்லாம் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எனக்கு முடியிறப்போ நான் பண்ணிப்பேன். அவ்வளதான். அது வந்து நம்ம நார்மலா எப்படி சாப்பிடுறோமோ, நார்மலா எப்படி தூங்குறோமோ, அது மாரி வர ஒரு ரொட்டீனா தான் நான் அத வந்து பார்க்குறேன். அதனால வந்து ரொம்ப ப்ராப்பரா ஐயோ! இன்னைக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு. பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நார்மலா வீடெல்லாம் தொடச்சு விடுவேன். அ அது டெய்லி பண்ற வேல தான். அதனால அதுல ஒரு வேலையா தான் இத பண்றேனே தவிர, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, பாயெல்லாம் அலசி போடுறது, பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சு போடுறது, இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண மாட்டேன். பட் அது பண்றவங்கள நான் தப்புன்னு சொல்வேனான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. அது அவங்களோட விஷயம். அவங்களோட அவங்களோட ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன். அவ்வளதான். எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து என்னோட பெட்ஷீட் எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவ ஆப்வியஸா வாஷ் பண்ணி தான் வந்து போடுறோம். அதனால தனியா படுக்கிறதோ, தனியா தட்டு வச்சு சாப்பிடுறதோ எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. மேபி பூஜை ரூமுக்கு வேணா போக மாட்டேன். ஏன்னா, அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்த பழக்கம். எங்க வீட்ல சின்ன வயசுல இருந்தே பீரியட்ஸ் ஆனா தனியா படுக்கணுன்ற பழக்கம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதனால நான் அத ஃபாலோவும் வந்து பண்றதில்ல. நான் என் ஃபேமிலியோட தான் வந்து இருப்பேன். எனக்கு பீரியட்ஸ் டைம்ல இன்னும் என் ஹஸ்பண்டோடயும், என் பசங்களோடயும் ரொம்ப எனக்கு என்ன இன்னும் ரொம்ப பேம்பர் பண்ணணும். என்ன ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கணும்னு நான் இன்னும் ரொம்ப க்ளோஸா தான் வந்து இருப்பேன். அதனால நான் இப்படிதான் வந்து விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றேன். ஃபுட் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் பழமா ஏதாவது சாப்பிடுங்க. டேட்ஸ், நட்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியா தான் வாங்கி சாப்பிடணும்லாம் இல்ல. வீட்ல ஒரு பழம் இருக்குன்னா, பசங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு, ஐயோ! நாளைக்கு சாப்பிடுவாங்க பசங்கன்னு எடுத்து வைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்தியா இருந்தா தான் உங்க வீட்ட பார்த்துக்க முடியும். ஒரு பழம் இருந்துச்சுன்னா, ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க. நம்ம மத்தவங்களுக்காக நெறைய வேலை செய்றோம். ஆனா நமக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பட் இந்த மாரி டைம்லயாவது கண்டிப்பா இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபுட் வந்து நல்லதா சாப்பிடுங்க. என்னால சாப்பிடவே முடியல. ஒரு பழம் சாப்பிடலாம், ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குதோ சில பேருக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். ஸ்வீட் இருந்ததுன்னா ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. முடியாதுன்னா முடியாது. எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல. பசங்க கிட்டயும் சொல்லிடுங்க. அம்மாவுக்கு முடியல, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா பண்ணக்கூடாது. நெறைய வீட்ல பொம்பள பசங்க கூட அம்மாக்கு ஹெல்ப் பண்றது இல்லலாம் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. பசங்க கிட்ட சொல்லுங்க. நீ தான் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி குடுங்க. வீடுன்றது நமக்கானது மட்டும் கிடையாது. நம்ம வேலை செய்றதுக்கான மிஷின் மட்டும் கிடையாது. வீடுனா நம்ம எல்லாரும் தான் வாழ்றோம். ஹஸ்பண்ட், பசங்க, மாமியார், மாமனார் எல்லாரும் இருக்கோம்னா, எல்லாருக்கும் வேலைய பிரிச்சு குடுங்க. உங்களுக்கு முடியாத டைம்ல கூட நீங்களே செய்யணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நான் என்னோட ரொட்டீன் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்றது ஒரு 5 மணிக்கா மாறும். மத்தபடி நான் பார்க்குற எல்லா ஒர்க்கையும் பார்ப்பேன். ஆனா, என் ஃபேமிலிக்கு வந்து எனக்கு இந்த மாரி பெயின் இருக்குன்றத நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன். வீட்டோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால என்ன விஷயம் வேணாலும் பண்ண முடியும். இல்லக்கா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இதுவரைக்கும் அந்த மாரிலாம் எதுவும் சொன்னதில்ல. எதுவுமே வாய தொறந்து கேட்டதில்ல அப்டின்னா கேளுங்க. ஒண்ணும் தப்பே வந்து கிடையாது. நம்ம அவங்களுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறோம். வீட்டுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறோம். நான் என்னோட பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்றேன். நீங்க என்ன மாரியான விஷயங்கள் பண்ணுவீங்க? மேபி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, நீங்க சொன்னீங்கன்னா, அத நானுமே வந்து தெரிஞ்சுப்பேன். ஃபாலோவுமே பண்ணுவேன். தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.